ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்துவிட வேண்டும் என்று வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்து விடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள். சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணைக்கு இப்படித்தான் ஆக வேண்டும். உன்னை எவ்வளவு காயப்படுத்தியிருப்பார், உன்னை எவ்வளவு நேசித்து ஏமாத்தியிருப்பார். அவருக்கு இது தேவைதான் என்று நிலைமையை இப்பொழுது அவருக்கு வந்திருக்கின்றது என் தங்கமே. என்னப்பா சொல்கிறீர்கள், என் துணைக்கு என்னவாயிற்று என்று நீ பதட்டத்துடன் இருப்பது எனக்கு புரிகிறது. நீ அப்படி பதட்டத்துடன் இருக்க தேவையில்லை என் அன்பு பிள்ளையே. நீ நினைப்பது போல் ஒன்றுமில்லை. கவலைப்படாமல் இதை பதட்டமில்லாமல் கேள் என் தங்கமே. வேறொன்றும் இல்லை தங்கமே. உன்னுடைய துணை மிகுந்த மன வருத்தத்திலும் காயப்பட்டும் கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. உன்னை விட்டு பிரிந்து வந்ததற்கான தண்டனையைத்தான் அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். நீ எவ்வளவு அவர் மேல் பாசம் வைத்திருந்தாய், அந்த பாசத்தை உதறி தள்ளிவிட்டு சென்ற உன்னுடைய துணைக்கு அவர் தண்டனையை அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார். அதற்காகத்தான் இந்த தண்டனையே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் பிள்ளையா, நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயம் உன்னுடைய பாசத்தை தூக்கி எறிந்த அவருக்கு இன்னொருவரால் அவருடைய பாசம் தூக்கி எறியப்பட்டது தங்கமே. இதுதான் உலக நீதி. அதை புரிந்து கொள்ளாமல் செய்தால் அவர்களுக்கான கர்மா அப்பப்போ பொழுது வேலை செய்யும் என் தங்கமே. எரியப்பட்டிருக்கும் அவர் மனம் வாடிக்கொண்டிருக்கின்றது. இதுதான் இவ்வுலக நீதி. அதனால்தான் அவருக்கு தண்டனையை நான் வழங்கி இருக்கின்றேன். அவரும் இன்னொருவர் மேல் பாசம் வைத்து உயிருக்குயிராக நேசித்து அந்த பாசத்தை இப்பொழுது இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார் பிள்ளையே. இது அவருக்கு தேவை இல்லையாம் தங்கமே. உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போன அவருக்கு இன்னொருவர் அன்பு எப்படி கிடைக்கும்? நீ மட்டும்தான் உண்மையான உறவு என்று புரிந்து கொள்ள போகும் காலம் நிச்சயமாக வரும் என் தங்கமே. அவருக்கான நேரத்தை நான் ஒதுக்கி தருவேன் என் பிள்ளையே. அவர் உன்னிடம் வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் போவதும் உன்னுடைய முடிவு என்றுதான் நீ அதை பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பாதிக்கப்பட்டது நீ அல்லவா? அதனால் முடிவும் உன் கையில் உன்னப்பன் நான் கொடுக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய மனநிலையை அவருக்கு தெரியும். அதேபோல் உன்னுடைய மனநிலைமை எனக்கு நன்றாக புரியும் தங்கமே. நீ எந்த முடிவை எடுத்தாலும் என்னிடம் ஒருமுறை சொல்லிவிடு என் தங்கமே. உனக்கு சாதகமாகத்தான் நான் அனைத்தையும் அமைத்து தருவேன் என் பிள்ளையே. எது தேவையானது எது தேவையில்லை என்பதை நான் உனக்கு கொடுக்கின்றேன். அது எனக்கு மட்டும் நன்றாக தெரியும் பிள்ளையே. நீ எது சொன்னாலும் எனக்கு சரிதான் தங்கமே. நான் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசத்தான் நான் இருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்றேன் என் பிள்ளையே. ஆறுதல் அளிக்கவும், நண்பனாக இருக்கவும், தோழனாக தோள் கொடுக்கவும், நல்ல ஒரு துணையாக நல்ல ஒரு மனிதனாகவும் உன் கூடவே உன் அப்பன் நான் இந்த வாழ்வு முடியும் வரை இருப்பேன் என் தங்கமே. நான் இன்று வழி நடத்துகின்றேன். நான் மட்டும் உனக்கு உண்மையான உறவாம் இருப்பேன் என் தங்கமே. யாரோ உன்னை ஏமாற்றி போய்விட்டாள், அதற்காக கண் கலங்காதே என் தங்கமே. வாழ்க்கை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கும் போராட்டம் குழந்தையே. ஒரு காதல் போய்விட்டது, ஒரு துணை போய்விட்டது, ஒரு
கணவன் போய்விட்டார் என்று. அந்த வாழ்க்கை அப்படியே முடியாது. அந்த பயணத்தை நம் பாதியில் முடித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் கோழைத்தனம் என் தங்கங்களே. எதையும் அந்தந்த வேலை கஷ்டமாகத்தான் இருக்க செய்யும். அதை கொஞ்ச நேரம் அழுது தீர்த்து விடலாம், புலம்பி தீர்த்து விடலாம், கோவத்தால் வெளிக்காட்டிவிட்டு அனைத்தையும் மறக்க முயற்சி செய்வதே நல்ல குழந்தைக்கு அழகு என் தங்கங்களே. அவ்வப்பொழுது கஷ்டங்களை கொடுக்கும் கடவுள் ஆறுதலையும் கொடுக்கத்தான் செய்வார். ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சோதனையும் கவலையும் வேதனையும் என பல சிக்கல்கள் இன்னல்களும் சந்தித்துதான் அந்த வாழ்க்கையை போராடிதான் ஜெயிக்க வேண்டும் என்றது விதி தங்கங்களே. அனைவருக்கும் சந்தோஷம் என்பதும் நிலையாக இருப்பதில்லை, சோகம் என்பதும் நிலையாக இருப்பதில்லை. எல்லாம் ஒரு காலத்தின் கணக்கு என் தங்கங்களே. அனைத்திற்கும் காலம் பதில் கூறும். உங்களின் வாழ்க்கையில் கஷ்டம் வரும் பொழுது அதையிலே தங்கி விடாமல் உங்கள் வாழ்க்கையை அதிலிருந்து மீட்டெடுக்க என்னென்ன முறைகளை கையாள வேண்டுமோ அதை செய்து உங்கள் வாழ்க்கையை சந்தோஷம் எனும் பேரின்பத்திற்கு கொண்டு வர முயன்று பழகுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் கிடைப்பதில்லை, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்காமலும் போவதில்லை. எல்லாம் இந்த உலகத்தின் கணக்கு. உங்களின் விதிப்படி அனைத்தும் நடைபெறும். இறைவன் என்பவர் உங்களின் கஷ்டங்களை அவ்வப்பொழுது தீர்த்து கொடுக்கும் ஒரு குரலாகவே இருப்பார் என் தங்கமே. இறைவன் எல்லாம் நேரடியாக செய்து முடியாது. ஏதோ ஒரு மனிதரின் மூலமாக ஒரு சில கருத்துக்களையும் கூறுவார், ஒரு வாக்குகளையும் கொடுப்பார். அதுபோலத்தான் இதுவும். எல்லாம் இயல்பாக நடப்பதற்கு இது ஒரு முறையாகும், இயற்கையின் முறையாகும் என் தங்கங்களே. எல்லா கஷ்டங்களையும் மறந்து, எல்லா காயங்களையும் மறந்து நீ நிம்மதியாக இருக்கவே இறைவன் உன்னை வலியுறுத்துகின்றார் என் குழந்தையே. உன் சந்தோஷத்தை பார்க்கவே உன் அப்பன் சிவன் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன். முடிவை உன் கையில் கொடுத்துவிட்டு காத்திருக்கும் இந்த அப்பனுக்கு முடிவெடுக்க ஒரு நிமிடம் ஆகாது. ஆனால் என் குழந்தை பாடுபட்டு பாதிக்கப்பட்டது என் குழந்தையே, கஷ்டம் அனுபவித்தது என் குழந்தையே. அவனுக்கு அந்த காயத்தை கொடுத்த இந்த அப்பன் உன்னிடம் முடிவை கொடுத்திருக்கிறேன் என்றால் உனக்காக என் தங்கமே நான் இருக்கின்றேன். நீ வந்து என் ஆலயத்தில் ஒவ்வொரு முறை அழுவதும் ஒவ்வொரு முறை வேண்டியதும் என் காதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. எனக்கும் யாரும் இல்லை, என் வெதி சரியும் இல்லை என்று என் குழந்தை அழுத கண்ணீரெல்லாம் வீணாக்கி விடுவேனா நான்? உன் தங்கமே, உனக்கு பக்கபலமாக துணையாக உன் அப்பன் நின்று உன்னை காப்பாற்றி வெற்றி என்னும் இலக்கை உன்னை அடைய செய்வேன் என் தங்கமே. நான் இருப்பேன். கவலை கொள்ளாமல் சந்தோஷத்துடன் அனைத்து பாதைகளையும் பயணம் செய் என் தங்கமே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.